Good evening students. Today we will see the current affairs analysis from the dated from 14th to 16th November 2020. First news, Gujarat Maritime Cluster. So Gujarat oda Maritime Cluster, so they are going to introduce it in GIFT அப்படினா Gujarat International Financial City. So இது வந்து international transaction பயன்படுத்துறாங்க. So it's not like stock exchange. இப்போ நீங்க GIFT Cityக்கு போனீங்க அப்படினா you can have dollars. You can buy like outside bonds in the sense other countries ஓட bonds வாங்க முடியும். அது மாதிரி Indian bonds நீங்க வந்து which means masala bonds, you people know that you can sell it foreign currency ல நீங்க வந்து அதை விற்க முடியும். So this is the benefit of this GIFT City. So அது இப்போ ரீசெண்டாக தான் உருவாக்கி இருக்கோம். அது கூட இப்போ போர்ட் சிட்டியாக இப்போ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் போர்ட் ரொம்ப அதிகம். 60% பக்கத்தில் ட்ரேட் வந்து இந்த சிட்டி வழியாக தான் நடக்குது. குஜராத் 13 நினைக்கிறேன். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இட் கவர்ஸ் 40%. இட் ஹேண்டில்ஸ் 40% ஆஃப் தி இந்தியன் ட்ரேட் வயா சி. 40% அவங்க தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் ஹப். ஸோ அப்போ அந்த போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த கிஃப்ட் சிட்டியில் இருக்கிறது. போர்ட் எக்ஸ்சேஞ்சஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இது எல்லாமே வந்து ஒரு மெரைன் கிளஸ்டர் வந்து அங்கே உருவாக்க போகிறோம். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா போர்ட்ஸ், ஷிப்பிங், லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட். இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் இன் த சென்ஸ் லைக் நீங்கள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கூட்ஸ் வரும் இல்லையா, அதான் அந்த சப்ளை ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கு அது மாதிரி பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ். இப்போ இங்கேருந்து ஒரு பொருள் அங்கே போனோம் அப்படின்னா யூ ஹவ் டு பே. ஸோ அது எல்லாமே அந்த டிரான்சாக்ஷன்ஸுக்காக. இன்டர்மீடியட் சர்வீசஸ் லைக் இன்சூரன்ஸ், லீகல் அட்வைசஸ், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கன்சல்டேஷன். அப்புறம் சப்போர்ட் சர்வீசஸ் லைக் மேரிடைம் எஜுகேஷன் வில் பி ப்ரொவைடட். தென் ட்ரேட் ரெகுலேட்டர்ஸ், அப்புறம் ஏடிஆர் மெக்கானிசம், ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் வில் ஆல்சோ ப்ரொவைடட். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இன் த சென்ஸ், இப்போது ட்ரேடிங் பண்ணுறீங்க இன்னொரு கண்ட்ரி கூட, அப்போ ஏதாவது டிஸ்பியூட்ஸ் அரைஸ் ஆச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரி மெக்கானிசம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் மெக்கானிசமுக்கு போகும்போது இட் வில் கிரியேட் சம் ப்ராப்ளம் ஃபார் இந்தியன் கம்பெனிஸ். ஏன்னா வெளிநாட்டு கோர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. ஆர்பிட்ரேட்டர் இன் த சென்ஸ் லைக் மீடியேட் பண்ணக்கூடியவங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறவங்க. இட்ஸ் நாட் லைக் ஃபுல் ஃப்ளெஜ்டு கோர்ட் ஆக்ட் ஆகாது. இட்ஸ் அ மெக்கானிசம், தட்ஸ் ஆல். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். ஸோ அதில் இந்திய அளவில் உருவாக்கும் போது நம்ம டொமஸ்டிக் பீப்புளை வந்து பாதுகாக்கும், ஃப்ரம் த ஃபாரின் ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்கும். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் பெனிஃபிட்ஸ் எடுத்திங்கன்னா மெரைன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபாரின் கண்ட்ரிஸ், எஃப்டிஐ, அதர் கண்ட்ரீஸில் போன இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட வர்றதுக்கு. இது 2007 போடப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இப்போ தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் டிலே. எக்கனாமிக் ஸ்கேல், ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் குஜராத் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் போர்ட் சிட்டி. 40% ஆஃப் த லைக் குளோபலில் இந்தியன் ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சிட்டி. அந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் நான் உங்களுக்கு சொன்னேன். வே ஃபார்வர்டில் ஸோ மற்ற கண்ட்ரிஸுக்கு ஈக்குவலாக நம்மளோட ட்ரேடிங் வந்து மேரிடைம் ட்ரேட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் செகண்ட் நியூஸ் வந்து சைனாலட் ஆர்சிஇபி டேக்ஸ் ஆஃப் வித்தவுட் இந்தியா. இப்போ ஆர்சிஇபின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிமெண்ட் ட்ரேடிங், எஃப்டிஏ தான், ஃபாரின் ட்ரேடிங் அக்ரிமெண்ட். இது என்ன அப்படின்னா 2017க்கு முன்னாடி 2015 இதோட நெகோசியேஷன் ஆரம்பித்தாங்க. 2030 ஆரம்பித்தாங்க. இது ஆரம்பிக்கும் போது இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் நெகோசியேஷன். மொத்தம் இதில் 16 கண்ட்ரீஸ் இருந்தாங்க. மெயின்லி ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து 10 கண்ட்ரீஸ் ப்ளஸ் 6 கண்ட்ரீஸ் லைக் யூஎஸை தவிர, யூஎஸ் கிடையாது, மெயின்லி ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா, இந்தியா, அப்புறம் சைனா இருந்துச்சு. ஸோ ஜப்பான், இந்த 6 கண்ட்ரீஸும் சேர்த்து தான் இந்த ஆர்சிஇபி அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. இது என்ன ஆர்சிஇபின்னா என்ன அப்படின்னா ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் தி 16 கண்ட்ரீஸ். ஆக்சுவலாக 10 கண்ட்ரீஸ் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ். இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட ஹூ ஆர் ஹேவிங் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். எக்ஸாம்பிள், ஸோ யூ கேன் see here. ஸோ இப்போ ஏஷியனில் யூ ஹேவிங் 10 கண்ட்ரீஸ், ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ 10 கண்ட்ரீஸ் இருக்குது. இந்த ஏஷியன் கூட வி ஹேவிங் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதே மாதிரி சைனா இஸ் ஹேவிங் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதே மாதிரி ஜப்பான் இஸ் ஹேவிங் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ அதே மாதிரி லைக் ஆஸ்திரேலியா, தென் ஜப்பான், சவுத் கொரியா. ஸோ 6 கண்ட்ரிஸ், சைனா, நியூசிலாந்து. ஸோ இந்த 6 கண்ட்ரீஸ்க்குமே தே ஹேவிங் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். திஸ் இஸ் எஃப்டிஏ, free trade agreement with these countries.
ஸோ இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது, சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹர்டில்ஸ் ஆர் தேர் வித் ட்ரேட். ஸோ இதை மையமாக வச்சு சைனா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, we have to create a RCEP, that is who are having FTA with Asian countries, we have to create a regional comprehensive economic partnership countering this TPP, Trans-Pacific Partnership. ஸோ Trans-Pacific Partnership என்றது பசிபிக் ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு சைடும், which means I will show that. You can see here. ஸோ பசிபிக் ஓஷன் சைடில் இருக்கக்கூடிய ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வரும். இதில் இப்போது ரிஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் யார் அப்படின்னா, யூஎஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டகரியிலேருந்து, RCEP கேட்டகரியில். பிகாஸ் யூஎஸ் வந்து லைக் டிரான்ஸ் பசிபிக் பார்ட்னர்ஷிப்லேருந்து விட்ரா பண்ணிக்கிட்டாங்க. தட்ஸ் அ மெயின் ரீசன். சரியா, இது புரியுதில்ல உங்களுக்கு? ஸோ இப்போ இதில் இந்தியா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, we are not a part of this RCEP. 16 கண்ட்ரீஸில் இப்போ 15 கண்ட்ரீஸ் தான் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் நவ். சரியா, ஸோ டோட்டல் 16 கண்ட்ரீஸ். இது எப்போ முடிவு பண்ணியிருக்கோன்னா, ஏஷியன் சமிட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் இங்கே இருக்கும். RCEPயை பொறுத்த வரைக்கும் இட் வில் கவர் 29% ஆஃப் த குளோபல் ட்ரேட். அது வந்து ஹெல்ப் பண்ணுது. சைனா பேக்டு, சைனா தான் இதுக்கு மெயின் திங். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, சைனா இஸ் த மெயின் திங். இவங்க தான் பேக் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம இதில் சைன் பண்ணோம், ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சைனா இஸ் த மெயின் ரீசன். ஸோ சைனாவிலேருந்து நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம சைனா கூட சைன் பண்ணுறது கிடையாது. அப்போ சைனாவோட ப்ராடக்ட்ஸ் வர்றதில் ரெஸ்ட்ரிக்ஷன் வி ஆர் மேக்கிங். டம்பிங், ஆன்டி டம்பிங் எல்லாம் நம்ம பண்ணுறோம், டியூட்டிஸ் எல்லாம் நம்ம போடுறோம். சப்போஸ் இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் அ ஓப்பன் மார்க்கெட் ஃபார் தி சைனா ப்ராடக்ட் இன் இந்தியா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டம்பிங் அதிகமாக பண்ணுறதுக்கான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ற பேரில் ஈவன் வியட்நாம் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரீஸில் டம்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. வியட்நாம் கண்ட்ரீஸில் போயிட்டு அசம்பிள் மட்டும் பண்ணுறாங்க சைனா ப்ராடக்ட்டை. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் இருக்குன்னா அசம்பிள் மட்டும் பண்ணிவிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் லைக் டூ லைக் அங்கே போயிட்டு அசம்பிள் மட்டும் பண்ணிவிட்டு இந்தியாவில் கொண்டு வந்து டம்பிங் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். தென் அண்டர் RCEP parts of like parts from many member countries are treated equally for free trade agreement. அப்புறம் increase global national income by USD. இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுனால 186 பில்லியன்ஸ் வந்து ட்ரேட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இட் வில் பெனிஃபிட் 3 countries. சைனாவை பெனிஃபிட் பண்ணும், ஜப்பானை பெனிஃபிட் பண்ணும், சவுத் கொரியாவை பெனிஃபிட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. நம்ம ஏன் இதுக்கு போயிருக்கோம் அப்படின்னா, இட் வில் கிரியேட், நம்ம சப்போஸ் இல்லை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் அஸ். ஸோ தட்ஸ் ஆல், தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் 2-3 கண்ட்ரீஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை இன்னும் ரேட்டிஃபை பண்ணுறேன். ரேட்டிஃபை இன் த சென்ஸ் யூ பீப்புள் நோ தட், ரைட்? ஒரு நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதில்ல, அதை உங்களோட பார்லமெண்ட்டில் கொண்டு போயிட்டு யூ ஹாவ் டு சைன் அக்ரிமெண்ட்ஸ், யூ ஹாவ் டு சைன். அப்போ அந்த அக்ரிமெண்ட் சைனிங் இஷ்யூஸ் வரும்போது ப்ராப்ளம் வில் பி கிரியேட்டட். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் இந்தியாவோட ஸ்டாண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் ஏன் இந்தியா சைன் பண்ணலாம்னா சைனா இஸ் த ரீசன். நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இப்போ சைனாவை கவுண்டர் பண்ண நமக்கு LICயில் ப்ராப்ளம் இருந்துச்சு ஆல்ரெடி. பார்டர் ஏரியாவில் we had some problem. That is also important, you have to know. And the next is Malabar exercise is also a reason. Japan, Australia, India, அப்புறம் US கலந்துக்கிட்ட மலபார் எக்ஸசைஸ். இட்ஸ் அ கவுண்டரிங் டிஃபென்ஸ். சைனாவை கவுண்டர் பண்ணுறதை நம்ம உருவாக்கணும். அதை இப்போ ஆஸ்திரேலியா இப்போ ஜாயின் ஆகுது. குவாட் மேரிடைம் அலையன்ஸ்னு பேர் அதுக்கு. அப்புறம் நமக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தே ஆர் பில்டிங் லைக் அது என்ன சொல்கிறது, செபக் காரிடார், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், கோதர் போர்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் நம்மளோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை பாதிக்குது. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் கருத்தில் கொண்டு தான் நம்ம ஜாயின் பண்ணலாம். அது மாதிரி ஆஸ்திரேலியா இதில் இருக்குது. ஆஸ்திரேலியா இதில் சைன் பண்ணி இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய டேரி ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே லைக் டம்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் லைக் மோர் இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபார் அஸ். தட்ஸ் த ரீசன் வி நெவர் ஜாயின்ட் இட். ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 18 monthsக்கு அப்புறம் தான் நெகோசியேஷன் ஆரம்பிக்க முடியும். லைக் மோர் தேன் லைக் 1.5 yearsக்கு மேலே தான் அவங்க நெகோசியேஷன் ஆரம்பிக்க முடியும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2013 நம்ம நெகோசியேஷனில் டேக் பிளேஸ் பண்ணதுனால மற்ற கண்ட்ரிஸை விட உங்களுக்கு சலுகைகள், விச் மீன்ஸ் யூ கேன் டேக் பார்ட் மச் பிஃபோர். இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா வித் ரைட்டிங்கில் கொடுத்தா போதும், தே வில் அக்செப்ட் அண்ட் தே வில் நெகோஷியேட் வித் அஸ் without waiting for 18 months.
மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் 18 months வரைக்கும் இதில் நெகோசியேஷன் சேரவே முடியாது நீங்கள். ஸோ அது நடைமுறையில் வரப்போகுது. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் ஏஷியன் கண்ட்ரிஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்ச மாதிரி 10 countries ஆர் தேர். தீஸ் ஆர் த 10 countries. டைமர் டைமரை மட்டும் வராது. அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் சவுத் சைனா சீக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அது மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு மற்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். அந்த ஈஸ்ட் டைமர் தவிர தெரியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. தென் தேர்ட் வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006. இப்போ கிட்டத்தட்ட 1200 ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஸோ ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்னா என்னன்னு தெரியணும் முதல்ல. அதுக்கப்புறம் வி வில் சி வாட் ஆர் த லைக் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பனிங். ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் அப்படின்னா 2006 கொண்டு வர 1865 1865 அது மாதிரி 1927 வி ஹேவிங் 1894 பிரிட்டிஷ் இந்தியாவில் ரூல் பண்ணும்போது வி ஹேவிங் திஸ் ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா மெயின்லி டு கவுண்டர் தி அவங்களோட நீட்ஸ். ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிம்பர் கலெக்ஷன்ஸ் ஃபார் ரயில்வே லைன்ஸ் அமைக்கிறது. ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ட்ரைபல் பீப்புள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கர்டெயில் தேர் ரைட்ஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்காக ட்ரைபல்ஸோட மூவ்மெண்ட்ஸ் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க, யார் யார் அங்கே உள்ளே இருக்கலாம் அப்படின்ற முன்னாடி பண்ணியிருக்கோம். அதே நம்ம 1947 அப்புறம் வி கண்டினியூட் இட். சரியா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கண்டினியூ பண்ணோம். இப்போது 2006 வி மேட் சம் சேஞ்சஸ். தட் இஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் அப்படின்றது. ஹூ ஆர் லைக் ஃபாரஸ்ட் ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கொடுக்கணும்? த செட்டிலர்ஸ் அண்ட் தென் அதர் ட்ரெடிஷ்னல் டெவலர்ஸ் அப்படின்னு பேர். ஸோ ஃபாரஸ்ட் டெவலர்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் டெவலர்ஸ்னு பேர். ஸோ வி ஹேவிங் திஸ் ஆக்ட். இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 75 years ப்ரெசீடிங் 2005 டிசம்பர், அதுக்கு முன்னாடி 75 years அவங்க இருக்காங்க அப்படின்னா they will be provided with the forest rights. சரியா, இது இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு திஸ் ஆக்ட். பீப்புள் கேன் see here 75 years ப்ரேயர் இருக்கணும், டிசம்பர் 2005. the dates are not important. அப்புறம் கன்சர்வேஷன் ரிஜிம், அவங்க வந்து லைக் அவங்களோட ஃபுட் செக்யூரிட்டி கேட்டகரியில் 2-3 கேட்டகரி இருக்குது. டைட்டில் ரைட்ஸ் இருக்குது, யூஸ் ரைட்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். டைட்டில் ரைட்ஸ் அப்படின்னா 75 வருஷமாக அங்கே இருக்கணும், அவங்களுக்கு அங்கே லேண்ட் ரைட்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் போய் எதாவது கலெக்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் லைக் adjacent to that forest then you will be allowed to collect some timbers. அங்கே இருக்கக்கூடிய மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை கலெக்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டெவலப் 75 years அவங்க இருக்காங்க அப்படின்னா they will get the லைக் லேண்ட், அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு லேண்ட்லாம் கிடைக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லேண்ட் ரைட்ஸ் கிடைக்கும். அந்த டைட்டில் ரைட்ஸ் தான் இங்கே ப்ராப்ளமே. சரியா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டில். அது மாதிரி யூஸ் ரைட்ஸுன்றது நான் உங்களுக்கு சொன்னேன், மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க, அப்புறம் இப்போ ரிசர்ச் நடத்துகிறவங்க, கன்சர்வேஷன் பர்பஸ், சஸ்டைனபிள் பர்பஸுக்கு கன்சர்வேஷன் பர்பஸுக்கு பயன்படுத்துகிறவங்க, இப்படி ஒரு 3 கேட்டகரியில் ரைட்ஸ் ஆர் தேர். ஆனால் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கேட்டகரியில் டெவலிங் ரைட்ஸ் கேட்டகரியிலன்னா தங்குறதுக்கு அங்கே சொந்தம் கொண்டாடுறது இந்த கேட்டகரியில் வரும் 75 years கேட்டகரியில். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சரியா, த நெக்ஸ்ட் லைக் இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ட்ரைபல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற வி ஹேவிங் 5th schedule and 6th schedule ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ட்ரைபல் ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது வி ஹேவிங். செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எடுத்துன்னா நக்சல் மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நிறைய லைக் இப்போது நான் இஷ்யூ என்னன்ற சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் 1200க்கு அதிகமான ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸில் அவங்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க, அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த 75 years கேட்டகரியில் வராது. ஸோ தே ஆர் ஆல்சோ கிளைமிங் ஃபார் ரைட்ஸ், அங்கே லேண்ட் ரைட்ஸ் எல்லாம். சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அடிப்படையில் சொல்லிருச்சு, யூ ஹாவ் டு எக்ஸ்க்ளூட் தோஸ் பர்சன், அவங்கள வந்து அங்கேருந்து வெளியேற்றணும், எவிக் பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க 1200 ட்ரைபல் பீப்புள்னா ஹவு மச் பீப்புள் யூ ஹாவ் டு, ட்ரைபல் கேட்டகரி தான் சொல்கிறேன், பீப்புள் கேட்டகரி கவுண்ட் நான் சொல்லலை. ஸோ 1200 ட்ரைபல் குரூப்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ரிவ்யூ பண்ணுறது. ஸோ யூ ஹாவ் டு சி த பாப்புலேஷன் டூ. அப்போ அவங்கள எவிக் பண்ணும்போது வாட் ஆர் த மெஷர்ஸ் கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத எடுக்கும். கண்டிப்பாக அதை எவிக் பண்ணப்படணும் இந்த கேட்டகரியில் வரல அப்படின்னா. இது ஏன் அப்படின்னா நக்சலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேர் இஸ் அன் இஷ்யூ, செக்யூரிட்டி கன்சர்னில் நான் போட்டிருக்கேன். ஸோ நக்சல் மூவ்மெண்ட்ஸுக்கு வந்து இப்போ ட்ரைபல் அல்லாதவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னா தே வில் லைக் ஹெல்ப் தி நக்சல்ஸ், அதுக்காக அங்கே உள்ளே போயிருப்பாங்க. ஸோ ஃபாரஸ்ட் நாங்கள் முன்னாடி இங்கே இருக்கோம் அப்படின்ற பேரில் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் கிடைக்காது. இப்போ நீங்கள் உங்களுக்கு லேண்ட் இல்லை அப்படின்னா யூ வில் கோ அண்ட் செட்டில் இன்சைட்.
ஸோ அது அங்கே ஒரிஜினலாக இருக்கிறவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடைக்காது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கரப்ஷன்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, கடத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள். சேலஞ்சஸ் எடுத்துன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பாத்தி. ஸோ ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுது, இவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அதுவும் சொல்லியிருக்காங்க. லேக் ஆஃப் அவேர்னஸ், பீப்புளுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ்னால் என்னென்னு தெரியுதில்ல. ஈவன் ட்ரைபல் பீப்புள்ஸ் நாட் அவேர், அவங்களுக்கான உரிமைகளை அவங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லப்படுது. டைல்யூஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் இட் வில் அஃபெக்ட் லைக் சம்டைம்ஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் ரிலக்டன்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் பியூரோக்ரஸி, நான் உங்களுக்கு சொன்னேன், அவங்களுக்கு லேண்ட் மேலே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி குறையுது. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி நம்ம ஏன் இதெல்லாம் கொடுக்குறோம்னா இந்த மக்களை பாதுகாக்கணும். ஏன் ஃபாரஸ்ட்டை வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தமாக ஃபாரஸ்ட் எராடிகேஷன் ஆச்சு அப்படின்னா ஈகோசிஸ்டம் வில் கெட் அஃபெக்டட். ஈகோசிஸ்டம் கிளைமேட் சேஞ்சுக்கு ப்ரோன் டு கிளைமேட் சேஞ்ச் அஃபெக்ட் ஆகும்போது ஸோ அதை தடுக்கிறது தான் வி ஆர் ப்ரொடெக்டிங். அப்போ இவங்க என்ன சொன்னால் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா பியூரோக்ரஸி பீப்புளுக்கு வந்து அத்தாரிட்டி கம்மியாகும். அப்போ அத்தாரிட்டி கம்மியாகும்போது அங்கே ecosystem will get affected. So these are institutional roadmap. So கிராம சபா இஸ் த அத்தாரிட்டி. இதை யார் டிசைட் பண்ணுவாங்க? நான் 75 வருஷம் அங்கே இருக்கேன் அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா கிராம தலைவர். ஸோ தே கேன் மிஸ்யூஸ். சம்டைம்ஸ் அவங்களுக்கு லைக் ஃபேவரபிள் பர்சன் இல்லை அப்படின்றப்போ தே கேன் மிஸ்யூஸ். ஃபேவரபிள் பர்சன்ஸு 75 இயர்ஸ் இல்லைன்னா கூட அவங்க 75 இயர்ஸ் இருந்ததா அவங்க சொல்ல முடியும். ஸோ கிராம சபா அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எலெக்டட் பாடி, சரியா? அண்ட் தென் மெம்பர்ஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணப்படணும் அப்படின்னு தான் வே ஃபார்வர்டில் சொல்லிக்கிறேன். செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியா, அது அருணாச்சல் பிரதேஷ் இஸ் த டாப் ஸ்டேட் டு ஹேவிங் செக்ஸ் ரேஷியோனா தெரியல, 1000 மேல்ஸுக்கு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்றது. கேரளா டாப்பில் இருந்திருக்கு, இப்போது அருணாச்சல் பிரதேஷ் டாப்பில் வந்திருக்கா சொல்லி 2018-19 ரிப்போர்ட் இது. இட்ஸ் டேக்கன் பை அன் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட். வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் தி சிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ அவங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 1000 மேல்ஸுக்கு வந்து 1084 ஃபீமேல்ஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்காங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 963, நாகாலாந்து 965, அண்ட் மிசோரம் 964, அண்ட் கர்நாடகா 957. நார்மலாக நாகாலாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்படுது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு எலெக்ஷன் ரைட்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. டிஸ்கிரிமினேஷன் இஸ் தேர். பெண்களுக்கு உரிமைகள் கிடையாது பார்ட்டிசிபென்ட்ஸ். ஈவன் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டில், பீசா ஆக்டில் அவங்க பஞ்சாயத்து எலெக்ஷனில் போட்டிடுறது ரெஸ்ட்ரிக்ஷன் 33% நம்ம கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் நாகாலாந்து. ஆனால் நாகாலாண்ட்லேயும் பெண்கள் அதிகமாக லைக் அவங்களோட பாப்புலேஷன் இருக்குது அப்படின்ற வரவேற்கத்தக்கது. எனிவே மற்ற மெயின்லேண்ட் இந்தியா இஸ் வர்சனிங். பஞ்சாப் இஸ் த வர்ஸ்ட் பிகாஸ் வெல் செட்டில்டு ஸ்டேட். அவங்க வந்து மேல் பாப்புலேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிசிபிஎன்டிடி ஆக்ட் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. பிசிபிஎன்டிடி ஆக்ட்னா தெரியும் இல்லையா, கருவில் மேலா ஃபீமேலா அப்படின்ற கரு சிதைக்கிறத தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அப்படின்றது இதில் தெளிவாக தெரியுது. ரிச் ஸ்டேட்ஸில் ரொம்ப கம்மி. ஹரியானா, பஞ்சாபெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வெரி ரிச் ஸ்டேட்ஸ். தே வில் கிவ் மேல் லைக் ஃபேவரபிள், சரியா? ஸோ அந்த மாதிரி மேல் ஓரியன்ட் சொசைட்டி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ். தமிழ்நாடு 933, தமிழ்நாடு லெஸ் கம்பேரிங் டு கேரளா. எஜுகேட்டட் ஸ்டேட்ஸில் கேரளா இஸ் த டாப். அதனால் அருணாச்சல் பிரதேஷ் எஜுகேட்டட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே ட்ரைபலை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பாங்க, நாகாலாண்டை தவிர. அதனால தான் அருணாச்சல் பிரதேஷில் தட் இஸ் வெரி ஹை. தென் 5th நியூஸ், UAE's கோல்டன் விசா ப்ரோக்ராம். கோல்டன் விசா ப்ரோக்ராம்ன்றது நார்மலாக இருக்கிறது தான், எக்ஸிஸ்டிங். அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த சிட்டிசன்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்படி ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் போகிறவங்களுக்கு 10 years விசா. இது நார்மல் கேட்டகரியில் போகிறீங்க அப்படின்னா ஜெனரல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்திங்கன்னா 10 years கொடுக்குறாங்க விசா. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா 5 years விசா கொடுக்குறாங்க. அது மாதிரி என்டர்பிரனர்ஸ் லைக் டாக்டர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னா 10 years. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அவங்களுக்கு வந்து 5 years. அது மாதிரி ஆல் கேட்டகரி லைக் ஆஃப் விசாஸ் கேன் பி ரினியூவ்டு. அது உங்களுக்கு தெரியும். விசாஸ் வந்து கண்டிப்பாக ரினியூவ் பண்ணி தானே எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளாடி. ஸோ இவங்களுக்கு அதை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அ பெனிஃபிட். யூஏஇயை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பார்ட்டியேட்னா இந்தியன் எக்ஸ்பார்ட்டியேட் ரொம்ப அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக நமக்கு நிறைய இன்கம், ஸோ ரெமிட்டன்ஸ் இங்கே அதிகமாக வருது. ஸோ இட் இஸ் லைக் எ ஃபாரின் ரிசர்வ் ஃபார் இந்தியா. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் ட்ரஸ்டியன் டா சுன்கா அப்படின்றது இது
யூகேவோட ஐலண்ட். யூகே ஹோல் வேர்ல்டையும் ரூல் பண்ணாங்க ஒரு டைம் பீரியடில், செட்டப் டைம் பீரியடில். ஸோ தே கேப்சர் லாட் ஆஃப் ஐலண்ட்ஸ். இதில் ஃபால்க் ஐலண்ட்னு ஒன்று வரும், இது கீழே வரும், கொஞ்சம் கீழே வரும், சரியா? ஃபால்க் ஐலண்ட் அது வந்து அவங்களோட பகுதி. அர்ஜென்டினாவுக்கும் அவங்களுக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரிஸ்டன் டா சுன்கா அப்படின்றது இட்ஸ் அ வெரி ரிமோட் லைக் ஐலண்டுன்னு சொல்லப்படுது. பக்கத்தில் அது மாதிரி சின்ன ஐலண்ட்ஸே கிடையாது, அவ்வளோ ரிமோட்டில் ரொம்ப தள்ளி இருக்குன்றாங்க. அதில் கிட்டத்தட்ட 300 ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் ஆகுது. ஸ்மால் பீப்புள் ஆர் செட்டில்ட். ஸோ ஆர் செட்டில்ட் 6000 மைல்ஸ் ஃப்ரம் தி லண்டன். ஸோ அது ரொம்ப லைக் அலினேட்டடாக இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஹாவ் டு பி ப்ரொடெக்டட். தென் சைனாஸ் ரயில்வே லைன் நியர் அருணாச்சல் பிரதேஷ் பார்டரில். ஸோ தொடர்ந்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி வேலைகளை செய்வாங்க அவங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரயில்வே லைன் வந்து லாசா டு டிபெட்டில் லாசா டு சைனாவோட வுஹான் ப்ராவின்ஸுக்கு ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது கூட அடுத்தது ஒன்று தான் இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு டூ. இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாதிக்கும் அப்படின்னா செக்யூரிட்டி ஆங்கிள். ஸோ எந்த அளவுக்கு நியராக இந்தியாவுக்கு கூட பக்கத்தில் வராங்களோ அந்த அளவுக்கு இந்தியா கூட பார்டர் செக்யூரிட்டியில் ப்ராப்ளம் உருவாகும். லேண்ட் டிஸ்பியூட்ஸ், நமக்கும் சைனாவுக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெயினில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், எல்ஐசி இஷ்யூ. அப்புறம் இது வந்து மெக்மோகன் லைன், அருணாச்சல் பிரதேஷ் இந்த பார்டர் வருது இல்லையா, இது மெக்மோகன் லைன். தே வில் நாட் அக்செப்ட் த மெக்மோகன் லைன். அவங்க கிளைம் பண்ணுற அருணாச்சல் பிரதேஷ் அவங்களோட பகுதி அப்படின்றது. ஃப்யூச்சரில் அருணாச்சல் பிரதேஷ் அவங்க ஃபுல்லாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பண்ணுவாங்க, சரியா? அண்ட் தென் டோக்லாம் இஷ்யூ இஸ் தேர். டோக்லாமும் நமக்கு ரொம்ப நெருங்கின பகுதி இந்த ஏரியா. திஸ் இஸ் த பார்ட் டோக்லாம் ஏரியா. நான் இந்த பூட்டான் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் ஏரியா, அதான் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்த பகுதி. கொஞ்சம் கூட இந்த பகுதி செக்கன் ஸ்னெக் காரிடர். ஏன் அந்த டோக்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அது அவங்களோட பகுதி தான். ஆனால் பூட்டானோட பகுதியிலையும் கொஞ்சம் டச் பண்ணி ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் நமக்கு இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் லடாக் ஏரியாவில் நார்த் ஈஸ்ட்டில் உருவாகுது அப்படின்னா தே கேன் பிளாக் திஸ் ரோட். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இது மட்டும்தான். கீழே பங்களாதேஷ், மேலே நேபாள், வெஸ்டர்ன் சைடில் நேபாள், நார்த் வெஸ்ட்டில் நேபாள், நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வி ஹேவிங் பூட்டான். நம்ம இந்த ஸ்டேட்ஸுக்கு போனோன்னா இந்த ஒரே வழியாக தான் போக முடியும். ஸோ தே வில் கம் அண்ட் பிளாக் ஈஸிலி. அப்போ நமக்கு நார்த் ஈஸ்ட்டு கனெக்ஷன்ஸ் வராது. ஸோ அதுக்காக தான் வி ஹேவிங் பங்களாதேஷ் கூட வி ஹேவிங் ரோட் கனெக்ஷன்ஸ் நம்ம இன்டீரியராக போட்டிருக்கோம். அது மாதிரி சீ ரூட் கனெக்ஷன் பண்ணி மிசோராம் வழியாக வி ஹேவிங் ட்ரைலேட்ரல் ஹைவே. ஸோ இதெல்லாம் எதுக்கு டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா டு ஹேவ் அனதர் வே சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால வி ஆர் லைக் த்ரெட்னிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். எந்த அளவுக்கு இது பாதிக்கும் அப்படின்றதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, இது அது மட்டும் இல்லை, செக்யூரிட்டி ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அண்ட் ஈக்கலாஜிக்கல் கன்சர்ன் கூட. அது இந்த பிளேட் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் ஏரியாவில் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதிகமான வெயிட் அதில் கொடுக்கும்போது ப்ரோன் டு எர்த்குவேக், சரியா? எலாஸ்டிசிட்டி கம்மியாகும். தென் ரீசன்ட் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை இந்தியா, பார்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திருக்கோம். நிறைய பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த ஏரியாவை ரொம்ப கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்டர் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் உருவாக்கப்பட்டதே பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், எஜுகேஷன். அது மாதிரி அங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா பீப்புள் வில் நாட் செட்டில் தேர். பீப்புள் செட்டில் ஆக அப்படின்னா காலியாக இருக்கும். ஈஸியாக ஃபாரின் ஆர்மி வந்து உள்ளே வர்றது கூட உங்களால் இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்டர் வந்து ரொம்ப பெருசு. ஸோ என்டையர் பார்டரே நம்ம ட்ரூப்ஸை வச்சு பாதுகாக்கிறது ரொம்ப டஃப், சரியா? ஒவ்வொரு கிலோமீட்டரு கூட நம்ம நிப்பாட்ட முடியாது. ஒரு 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 ட்ரூப்லேருந்து இன்னொரு ட்ரூப்புக்கான கேப். ஸோ இதில் இப்போ பார்டர் கார்டிங் தான், போயிட்டே இருப்பாங்க, அப்படியே ஒரு சர்க்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக இட்ஸ் நாட் பாசிபிள் ஸ்டாண்டிங். அது எந்த இடத்துல பிரச்சனை வருதோ அந்த இடத்துல ட்ரூப்ஸ் டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்போ சில இடங்களில் நமக்கெல்லாம் 1947 டைம் பீரியட், 1950, 52, 54 டைம் பீரியட்லாம் அது மாதிரி 65, 62ல் வி ஹேட் அ வார் வித் சைனா. அந்த டைம் பீரியடில் அவங்க வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே ரோடு போட்டதே நமக்கு தெரில, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அப்புறம் தான் வி ஹேட் அ டிஸ்பியூட். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுவோம்னா ஏரியாவை டெவலப் பண்ணியாச்சுன்னா பீப்புள் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், டூரிஸ்ட் இருக்கும். அப்போது எக்கனாமிக் ரிலேட்டடாக அவங்க ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா பீப்புள் அங்கே இருப்பாங்க. ஸோ சைனா ட்ரூப்ஸ் உள்ள வருதுன்னா தெரிய வரும். அதுக்காக தான் பார்டர் ஏரியா டெவலப்மெண்ட் அப்படின்ற ப்ராஜெக்ட் நம்ம வச்சுருக்கோம். அதில் மெயின் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா அசாம், பீகார், குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே எஜுகேஷன் அதிகப்படுத்துறது. இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். 7th 5-year பிளானில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. லிவ்லிஹுட் ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ரோட் சின்ன வில்லேஜ் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அது மூலமாக டெவலப்மெண்ட்டை உருவாக்க மூலமாக கவுண்டரிங் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ.
தென் இப்போ ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதன் மூலமாக நம்ம கவுண்டரிங் பண்ண முடியும் சைனாவை. அப்புறம் ஹிம் விஜய் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் இன்டர்நேஷ்னல் எக்ஸசைஸ். அது என்ன அப்படின்னா அசாம் ரைஃபிள்ஸ் இருக்காங்க, அசாமில் ஐஜிபி இருக்குது, இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா டெரெயின் ஏரியாவை 3 டைப்ஸ் குரூப், ஒரு சின்ன குரூப் இது கமாண்டிங் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் இது பண்ணுவாங்க. அப்போது அது இப்போ நம்ம ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அது கூட சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். ஸோ இந்தியா இன் த சென்ஸ் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம் ஏரியாவில் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே சைனாவை கவுண்டர் பண்ணுறது நம்ம எடுத்த மெஷர்ஸ். சரியா? தென் நமக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து வெஸ்டர்ன் செக்டார் ஏரியாவில், லடாக் ஏரியாவில் நமக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கால்வான் வேலி ஏரியாவில். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்ச மிடில் செக்டார் ஏரியாவில் ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் உத்தராகண்ட்லேயும் வி ஹேவிங் சம் டிஸ்பியூட்ஸ். டம்சக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, டம்சக் ஏரியா. அது மாதிரி ஈஸ்டர்ன் செக்டார் நான் இப்போ சொன்ன ஏரியா அருணாச்சல் பிரதேஷ் ஏரியா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ வில் ஹேவ் டு நோ. தென் 8th வந்து நிமோனியா அண்ட் டயோரியா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஐபிஏவி இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் வேக்சின் அக்சஸ் சென்டர். அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 2009. இட்ஸ் என்ஜிஓ பேஸ்டு தான், இட்ஸ் நாட் அ கவர்மெண்ட் பேஸ்ட். அவங்க எடுத்து அந்த 10 இண்டிகேட்டர்ஸ் அடிப்படையில் அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டா 15 கண்ட்ரீஸோட ரிப்போர்ட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவும் ஒன்று. அதில் நிமோனியா டயோரியா ப்ராப்ளம் வர்றதுக்கான மெயின் ரீசன் டயோரியா வர்றதுக்கான மெயின் கண்டாமினேட்டட் வாட்டர் அதிகமாக எடுக்கிறது, பியூரிஃபைடு வாட்டர் எடுக்காமல் எடுக்கிறதுனால வருது. அப்புறம் இட்ஸ் டயோரியா டிசீஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட்டபிள், ஒரு ஹியூமன்லேருந்து இன்னொரு ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஃபீக்கல் மேட்டர்ஸ் வழியாக. ஸோ அது தண்ணி கூட கலந்து நீங்கள் அந்த தண்ணி எடுக்கும்போது இட் வில் அஃபெக்ட் யுவர், அது அனிமல் ஃபீக்கல் மேட்டர்ஸாக இருந்தாலும் சரி. சரியா? நீங்கள் என்ன எடுத்தாலும் வாட்டர்ஸ் ஹாவ் டு பி இன் பியூர். அது எடுக்கலை அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். அதான் இங்கே சொல்லுது. ஸோ மெயின்லி நிமோனியாவையும் டயோரியாவையும் காம்பேக்ட் பண்ணுறதுக்கு வழிகள் வந்து பிரஸ்ட் ஃபீடிங், இம்யூனைசேஷன், ஓரல் ரீஹைட்ரேஷன், தட் இஸ் ஓஆர்எஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. டயோரியா டிசென்ட்ரி இருக்குது அப்படின்னா அதை எடுப்பாங்க சில்ட்ரன்ஸுக்கு. அது மாதிரி ஜிங்க் சப்ளிமெண்டேஷன், இது வந்து டீஹைட்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெத்தை குறைக்கிறது, மொர்டாலிட்டி ரேட் 5 இயர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க சாகிறத நம்ம தடுக்க முடியும். தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். குளோபல் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட்ஸ் லியர்லி எவ்ரி கண்ட்ரி இன்க்ளூடட் இந்த ரிப்போர்ட் லேக்ட் இன் த ஆக்சஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். டயோரியாவுக்கும் சரி நிமோனியாவுக்கும் சரி. இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் பீப்புள் கேன் சி ஹியர். நம்ம பர்ஸ்ட் ஃபீடிங்கில் வேர்ல்டு கண்ட்ரிஸோட நம்ம எக்ஸீடிங்கில் இருக்கும். இவங்க எடுத்த ரிப்போர்ட் 15 கண்ட்ரியில் எடுத்த ரிப்போர்ட்டை விட 50% மேலே சில்ட்ரன்ஸுக்கு கெட்டிங் பர்ஸ்ட் ஃபீடிங். அதான் இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி ஓஆர்எஸ் இதெல்லாமே நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் சிக்னிஃபிகண்ட் யூஸ் இருந்தாலுமே இட்ஸ் நாட் கான்சன்ட்ரேட்டட், ப்ராப்பராக கொடுக்கப்படலை. அப்படின்னா வேக்சினேஷன் வந்து ஒரு 90% பாப்புலேஷன் நம்ம கவர் பண்ணுறோம், டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் 90% ட்ரீட்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் வித் சஸ்பெக்டட் நிமோனியா இஸ் அவைலபிள் இன் இந்தியா. 90% ட்ரீட்மெண்ட் ஃபார் டயோரியா அது கொடுக்கப்படுது. நம்ம டார்கெட் வந்து 2025 வச்சுருக்கோம். ஸோ டயோரியா எலிமினேஷன். டயோரியானா உங்களுக்கு தெரியும், அக்யூட் வாட்டர் டயோரியா இருக்குது, டிசென்ட்ரி, அண்ட் தென் அக்யூட் பிளட்டி டயோரியா இருக்குது, பெர்சிஸ்டன்ட் டயோரியா. ஸோ கண்டினியூஸ் ஃபார் 14 days அந்த மாதிரி இருக்கும். 3 days இருந்தாலே டயோரியா தான். தென் காசஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாக்டீரியல், வைரல், பாரசைட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஸ்ப்ரெடட் இன் த ஃபீக்கல் மேட்டர்ஸ். அது வந்து தண்ணி கூட கலந்துருச்சு, இல்லை அனிமல் ஃபீக்கல் மேட்டர்ஸ் நீங்கள் அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா டயோரியா வில் பி தேர். தென் த்ரெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகிறது, ரொம்ப உடம்பு களைச்சிரும், ஹெல்த் எல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கு ஒரே வழி ஓஆர்எஸ் பவுடரும் சிங்க் சப்ளிமெண்ட் எடுக்கிறது, நியூட்ரியன்ட் ஃபுட் எடுக்கிறது. ப்ரிவென்ஷன் அண்ட் க்யூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டெப்ஸ் டேக்கன் பை இந்தியா 2025 நிமோனியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்படின்னா 1000 குழந்தைங்களுக்கு 3 டெத்து கொண்டு வரணும். அதுக்குள்ளாடி வி ஹாவ் டு ரெடியூஸ் இட் அப்படின்றது அது டார்கெட். அது மாதிரி இன்டெகிரேட்டட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் நிமோனியா. அப்புறம் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், சோஷியல் அவேர்னஸ் அண்ட் ஆக்ஷன், நியூட்ரலைஸ் நிமோனியா சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரோக்ராம். இது எல்லாமே டார்கெட் வச்சுருக்கோம் to stop the pneumonia and diarrhea. சரியா? So these are the things you will have to know. The 9th news on the birth anniversary of Birsa Munda, very important leader. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கவும் செஞ்சாங்க இந்த கொஸ்டின். இப்போ அவரோட பர்த்டே அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். 2000 இவரோட பர்த் ஆனிவர்சரி அன்னைக்கு, விச் மீன்ஸ் 15th November 2000 ஜார்க்கண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட், ஜார்க்கண்ட் அப்படின்ற பிளேஸ் பீகார்லேருந்து தனியாக எடுக்கப்பட்டு புதிய ஸ்டேட்டாக உருவாச்சு.
சரியா, அதுவும் இம்பார்ட்டண்ட். ஏன் இவர் பிர்சா முண்டாவை பற்றி நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷர்ஸ் குரூப்பை திரட்டினார் பிர்சா. அப்படி மெயின் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஒன்று, இன்னொன்று வந்து அவங்க வந்து அவங்களோட கலாச்சாரம் வந்து இட்ஸ் அவங்களோட ஓன் வே, அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை. ஸோ இட்ஸ் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர். அப்போ அவங்க வந்து எஜுகேட் பண்ணப்படணும், லைக் ப்ராப்பரான சில விஷயங்களை வந்து லைக் யூரோப்பியன்ஸ் வந்து சொல்லும்போது தே ஆர் நாட் அக்செப்டிங். அவங்க வாழ்ந்துட்டு இருந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியில் வர்றது தே ஆர் நாட் ரெடி. அப்புறம் மெயின் ப்ராப்ளம் வந்து அவங்க ஏரியாவில் இருந்த லேண்ட்லார்ட்ஸ், மணி லெண்டர்ஸ், அவுட் சைடர்ஸ் வந்து அதிகமாக அவங்க ஏரியாக்குள்ளே வராமல். இப்போ ஏன் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் நம்ம இப்போ படித்தோம்ல, அது ஏன் சொன்னேன் அப்படின்னா அதில் தேவையில்லாதவங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்ற அவங்களோட ட்ரைபல் பீப்புளோட ரைட்ஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்றனால தான் இந்த ஆக்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இது எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க பீப்புள் வந்து இவங்க ஏன் ரிவோல்ட் பண்ணாங்கன்னா அவங்க பீப்புள் வந்து டெக்கூஸ் அப்படின்பாங்க, அவுட் சைடர்ஸ் உள்ளே போகிறதுனால தேர் ரைட்ஸ் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். மெயின்லி இது ஒரு ரீசன். அப்புறம் லேண்ட்லார்ட்ஸ், அந்த மணி லெண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான காசை கொடுத்துட்டு லைக் பர்சன்டேஜ் வட்டி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போடுறது, அதன் மூலமாக அவங்க நிறைய பே பண்ண வேண்டியிருக்கு, தொடர்ந்து அடிமையாக இருக்க வேண்டிய கட்டாயம், இது ஒன்று. அப்புறம் எஜுகேஷன் அண்ட் தென் கிறிஸ்டியன் மிஷனரிஸோட இன்வால்வ்மெண்ட், கன்வர்ஷன், அவங்க ட்ரைபல் பீப்புளாக இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாமே ரீசன்னால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ரிலிஜியனுக்கு யாரும் கன்வெர்ட் ஆகக்கூடாதுன்ற பிர்சாத் அப்படின்ற ஒரு புதிய செக்டை உருவாக்குனார். அப்படின்னா நம்ம அன்னைக்கு படித்தோம்ல ஃபாரஸ்ட்டை லைக் வனங்களை வணங்கக்கூடிய அந்த செக்ட் கேட்டகரியில் அது ஒன்று உருவாக்குனார். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு ரெடியூஸ் த கன்வர்ஷன். அப்புறம் முண்டா ரெபலியனுக்கான ரீசன் அவங்களுக்கு சொன்னேன், மெயின்லி ஹிந்து லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ் இஸ் த மெயின். அப்புறம் மிஷனரிஸ். இந்த ரிவோல்ட்டுக்கு பேர் உல்கோல் ரிவோல்ட்னு பேர், சரியா, இல்லைனா கிரேட் தமிழ்ட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உல்கோன் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ இது மெயினாக அவங்க வந்து ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரைட்ஸை வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்க எதிர்த்தது. அதனால் வெளி பீப்புளை வந்து உள்ளே விடக்கூடாதுன்றது அவங்களோட மெயின் லைக் மோட்டிவாக இருந்துச்சு. தட்ஸ் த ரீசன் தே ரிவோல்டட் அகேன்ஸ்ட். அப்புறம் பிர்சா முண்டா ட்ரைபல் கொரில்லா அட்டாக்ஸ் அதிகமாக பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாளைக்கு பிரிட்டிஷர்ஸ் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அண்ட் ஹீ டைட் வித் காலரா இன் ஜெயில். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு பிறகு அவர் அது பண்ணதுனால என்ன சக்ஸஸ் அப்படின்னா சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ண, அப்படின்னா வெளி ஆட்கள் உள்ளே போகிறத ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிச்சு லேண்ட், அது அவங்களோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இன்றைக்கி ஜார்க்கண்ட் மக்கள், நீங்கள் ஜார்க்கண்டோட கேபிட்டல் சிட்டி ராஞ்சி போனீங்க அப்படின்னா யூ வில் சி திஸ் இமேஜ்னா ஐடல் இருக்கும், சில அங்கே வச்சுருப்பாங்க, ஸ்டாட்யூ இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஜார்க்கண்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா த லேண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், ஸோ யூ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன், நோ நீட் டு எக்ஸ்பிளைன். த மெயின் ரிவர்ஸ் எல்லாமே அங்கே தாமோதர் வேலி அண்ட் தென் சுபர்நேகா ரிவர், இந்த ரிவர்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ ஹியூஜ் ஏரியா ஃபார் எலிஃபென்ட் டூ. So these are the things are important. So that's all about today's current affairs students. Hope you people got it. Thanks a lot for joining with me.